அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னைக்கு துஆ ஏற்றுக்கொள்ளப்படாததுக்கான காரணங்கள் தெரியவில்லை. துஆ ஏற்றுக்கொள்ளப்படலைன்னு சொல்லி அதுக்கான கவலைப்படுறது, துக்கப்படுறது. துஆ ஏற்றுக்கொள்ளப்படலையேன்னு சொல்லி என்ன செய்யறோம்? ரொம்ப கவலைப்படுறோம். ஆனா துஆக்கள் ஏன் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை? துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு சில காரணங்களை எழுதுகிறார்கள். இப்ராஹிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் 10 காரணங்களை செய்கிறீர்கள், அதனால உங்களுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. முதலாவது சொன்னார்கள், அரஃப்தும் பில்லாஹி வலம் துஅத்து ஹக்கஹு. நீங்க அல்லாஹ்வை அறிந்திருக்கிறீர்கள், அவன் இருக்கின்றான் என்று நம்புகிறீர்கள், ஆனால் நீங்கள் அவனுடைய ஹக்கை நிறைவேற்றுவதில்லை. இரண்டாவது சொன்னார்கள், கரத்துமுல் குர்ஆன, நீங்கள் குர்ஆனை ஓதுகிறீர்கள், வலம் தஅமலு பிஹி, நீங்கள் அதன்படி அமல் செய்வதில்லை என்றார்கள். மூன்றாவது காரணம் சொல்கிறார்கள், வஸஅம்தும் ஹுப்ப நபிய்யுக்கும், உங்கள் நபியுடைய அந்த ஹுப்பை, பிரியத்தை நீங்கள் நம்புகிறீர்கள், உறுதியாக நம்புகிறீர்கள், பிரியம் வைத்திருக்கிறீர்கள். வதரக்தும் சுன்னத்தஹு, நபியின் சுன்னத்தை நீங்கள் மறந்து விடுகிறீர்கள். நாலாவது சொன்னார்கள், குல்தும் இன்ன ஷைத்தான லக்கும் அதுவுன், நீங்கள் உங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள், ஷைத்தான் உங்களுக்கு எதிரி என்கிறீர்கள். எல்லாம் தெரியும், ஆனால் வாஃபக்துமூஹு, நீங்க அவனை பின்பற்றுகிறீர்கள். ஐந்தாவது சொன்னார்கள், குல்தும் இன்னக்கும் முஷ்தாகூனில் ஜன்னா, நீங்கள் சொர்க்கத்தின் பக்கம் ஆசைப்படுகிறீர்கள். வலம் தஅமலு லஹா, அந்த சொர்க்கத்திற்காக நீங்கள் அமல் செய்வதில்லை. ஆறாவது சொன்னார்கள், குல்தும் இன்னக்கும் தகாஃபூன நார, நீங்கள் நரகத்தை அஞ்சுகிறீர்கள். வலம் தஹ்ரிபு மின்ஹா, அதை விட்டு நீங்கள் விரண்டு ஓடுவதில்லை. குல்தும் இன்னல் மௌத ஹக்குன், நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள், மௌத் ஹக்கு, சத்தியமானது வரும் என்கிறீர்கள். வலம் தஸ்தஇது லஹு, அதற்காக நீங்கள் எதுவும் தயார் செய்து கொள்ளவில்லை. எட்டாவது சொன்னார்கள், வஷ்தகல்தும் பிஉயூபின் நாசி, மக்களுடைய குறைகளை கொண்டு நீங்கள் ஈடுபடுகிறீர்கள், அவர்களை பற்றி புறம் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள், அவருடைய குறைகளை நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். வதரக்தும் உயூபக்கும், உங்களுடைய குறைகளை நீங்கள் விட்டு விடுகிறீர்கள். வஅகல்தும் நிஅமல்லாஹி, அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளை நீங்கள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். வலம் துஅத்து ஷுக்ரஹா, அவனுடைய ஷுக்ருகளை, அவனுக்கு நீங்கள் நன்றி செலுத்துவதில்லை. 10வது சொன்னார்கள், வதஃபன்து மௌதாக்கும், உங்களுடைய மௌத்தானவர்களை நீங்கள் தஃபன் செய்கிறீர்கள், பார்க்கிறீர்கள். வலம் தபிரு பிஹி, அதை கொண்டு உங்களுக்கு படிப்பின வரவில்லை என்று சொன்னார்கள். அல்லாஹ் ரஹ்மான் இந்த 10ஐயும் அதுக்கான காரணங்களை அறிந்து துஆ கேட்கும்படி நம்மை ஆக்குவானாக. வாஹிதா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.